எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தங்கராஜ். என்னுடைய ஊர் சிதறால், கன்னியாகுமரி மாவட்டம். இப்போ வந்திருக்கிறது மிஞ்சரை சித்தா மெடிக்கல் கல்லூரி. இங்கே வந்து நாங்கள் இதே கல்லூரி வளாகத்தில் வர்மக்கலை, கலரிக்கலை எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். இந்த மாணவர்களுக்கும் நான் தான் கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன். அதே போல் வெளியே இருந்த அக்குபஞ்சர் டாக்டர்ஸு, சித்தா டாக்டர்ஸு இவங்கெல்லாம் வரும்போது அவங்களுக்கு நாங்கள் தெளிவாக வர்மத்தை பற்றி, இந்த வர்ம கலையை பற்றி சொல்லிக் கொடுத்துட்ருக்கிறோம். அந்த வர்மம் என்றால் என்ன என்கிற ஒரு இன்றைக்கு சாதாரணமான கேள்வி. இந்த வர்மம் என்றால் என்ன என்கிறதுக்கு, உடம்பில் அடி இடி குத்து வந்து பட்டு காயமுற்று, அதாவது ஜீவகை நரம்பு வழியாக உடம்பிலிருந்து நரம்பு வழியாக ஜீவகலை ஓடிக்கொண்டிருக்கும் போது அடி இடி குத்து பட்டதானால் அந்த ஜீவ ஓட்டம் தடை ஏற்படுகின்றது. அந்த தடை படுகின்ற நிலைமைக்கு வர்மம் என்று பெயர். ஏன்னா அதுக்கு பிறகு செயல்படாது. அதனை பிறகு வர்ம திறவுகள், இலக்கு முறைகள், அடங்கல்கள் இப்படி சொல்லுவாங்க. அதாவது இலக்கு முறை, அடங்கல், திறவுகள் இப்படிலாம் பண்ணுவாங்க. இது வந்து வர்மத்தினால் அடிபட்டு மயக்கம் ஏற்பட்டு படுத்திருக்கிறவர்களுக்கும் ஜன்னி இந்த மாதிரி வருகின்றவர்களுக்கும் நாங்கள் அந்த திறவுகளை பயன்படுத்தி அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்களை இது பண்ண வச்சு அவங்க நாங்கள் மயக்கம் தெளிய வைப்போம், ஜன்னி தெளிய வைப்போம், கவம் அடங்க வைப்போம். அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த கலையை பற்றி தெளிவாக நம்முடைய அக்குபஞ்சர் டாக்டர்ஸுக்கு விளக்கி சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். எங்கள் சங்கத்துடைய சார்பில் நாங்கள் காலேஜ் நடத்துகிறோம். தென் எங்கள் சங்கத்தில் பரம்பரை வைத்தியர்கள் தான் சங்கத்துடைய உறுப்பினர்கள். அந்த பரம்பரை வைத்தியர்களுக்கு ஒவ்வொரு மாதம் 2வது சனிக்கிழமை நாங்கள் ஏதாவது சப்ஜெக்டில் செமினார் நடத்திட்டு இருக்கிறோம். சார் எங்கள் சங்கத்தோட ஜாயின்ட் செக்ரட்டரி. அப்போ அவர் எங்கள்கிட்ட இந்த மாதிரி கிளாஸ் நடத்த போகிறோம், நாங்கள் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணோம்னாங்க. ஓகே, ஏற்கனவே எங்களோட சேர்ந்த மேட்டர் தான். இப்போ சார்ட்ட இந்த மேட்டரை டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே, எங்களுக்கு அது பிரயோஜனகரமாக இருக்கும், உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் எங்கிறதுனால அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே ஒரு 6 months கோர்ஸ் நடத்திட்டுருக்கோம், வர்மா கோர்ஸ். அது வந்து 2 பேர் 3 பேர் வருவாங்க, வீக்லி ஒன்ஸ் ப்ரைஸ் இந்த மாதிரி கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவோம். சர்டிஃபிகேட் மீன்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் சித்தா வர்மா மசாஜ் தெராபி. அது வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் இல்லாமல் இருந்தாலும் வந்து நாங்கள் ஏற்கனவே இந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணதை வச்சுட்டு பல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கோம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க இங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு சப்மிட் பண்ணி அது அப்படியே இங்கே என்கொயரிக்கு வரும். என்கொயரிக்கு வந்து திரும்ப என்கொயரியை முடிச்சு அவங்க சர்டிஃபிகேட் அங்கேருந்து ஒரு எம்பசி மூலமாக ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுங்கிற மாதிரி சாரோட அபிப்பிராயம். பார்ப்போம் சூழ்நிலைகள் எப்படி ஒத்து வருதுன்னு. முடிஞ்சால் அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்காக வேண்டி நாங்கள் ஏற்பாடு பண்ணலாம் நினைக்கிறோம். ஒரு 2 ஆளுக்கு ஒரு கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டு தயார் பண்ணிக்கிட்டு கொடுக்குறதுக்கு ஃபார்ம் 3 மன்மொழி எம்டி சித்தா, எம்டி பிஎஸ்எம்எஸ், எம்டி எல்லாமே பண்ணிட்டு வந்தாங்க. இங்கே 98லேருந்து இன்சார்ஜில் இருந்து இப்போ பிரின்சிபல் கோர்ஸில் இருக்காங்க. அது பிஎஸ்எம்எஸ் கோர்ஸ் நடத்திட்டு உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் ரெகுலர் பேட்ச் வந்து இப்போ ஓப்பன் 4th இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ரெகுலர் ஃபஸ்ட்டு ரெகுலர் பேட்ச் வந்து 4th இயர். இனி 1 இயர் ஃபைனல் இயர், அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் அதோட முடிச்சு வெளியே போயிடுவாங்க. அந்த மாதிரி போயிட்டு கோர்ஸஸ் சாரை வந்து நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எவ்ரி சாட்டர்டே வந்து சார் வர்மா ரிலேட்டடாக கலரி ப்ளஸ் வர்மா அந்த இதுக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சார் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மற்றபடியும் சங்கத்தில் 1-2 மெம்பர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் சார் அதில் கொஞ்சம் எஃபிஷியன்ட். அதில் இங்கே சாரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது ஹாஸ்பிட்டல் இருக்குது உங்களுக்கு தெரியும். ஓபி இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜ். ஐபியோட வேலை ஓபி உங்களுக்கு வந்து 40 to 60 டெய்லி ஓபி. 1 or 2 இயர்ஸில் நாங்கள் ஃபுல் ஒரு 100 பெட், அதில் 60 பெட் ஆக்குபென்சி ஆர்கனைசேஷனில் வந்துடும். ஐபி தான் அடுத்த ஸ்டெப். இப்படி காலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நீங்களே பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 3 இயர்ஸுக்குள்ளால அந்த அளவுக்கு எல்லாமே இது அது எல்லாமே நியூ பில்டிங்ஸ்.
காலேஜை பற்றி சொல்கிறதுல சார் வந்து நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஆல்ரெடி யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நீங்களும் கண்டிப்பாக அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம். உடலில் உலாவும் உயிர் வேகம், உடலில் உலாவும் உயிர் வேகம் அதன் தொழிலை செய்யாது. இந்த நிலையே வருணமாகும். இந்த நிலையே வருணமாகும். அது உடம்புல ஓடிட்டு உயிர் வேகம். நம்ம வந்து சுத்தப்பட்ட பாதைகள் இருக்குல்ல, இந்த மாதிரி உயிர் வேகம் நடுசுழியாக ஓடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல குறிப்பான பாயிண்ட்ஸில் காயம் ஏற்படும் போது அந்த தொழிலை என்ன செய்யாது, அந்த ஓட்டம் நின்றுடும். அந்த தன்மைக்கு தான் அன்கான்சியஸ் முக்கியமான புள்ளியில் பாயிண்ட் தாக்குதல் படும்போது அந்த வேகம் அந்த தொழிலை செய்யாது. அதுதான் உயிர் சக்தி நடைமுறையும் போது குறிப்பான தாக்குதலினால் உயிர் வேகம் பாதிக்கப்பட்டது. இல்லை அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது அதில் குறிப்பான தாக்குதல் காய்ந்து ஏற்படும் போது அதில் காயம் ஏற்படுது. அதனால் அதனுடைய வேலையை அது செய்யவில்லை, அங்கு தடசமாக இருக்குது. அந்த நிலைமைக்கு வரணும். தெரியுதா பஞ்சா? அதாவது உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கின்ற உயிர் சக்தி ஓடிட்டு இருக்கும்போது, அது ஜீவன் அல்லது உயிர் சக்தி ஓடிட்டு இருக்கும்போது குறிப்பான தாக்குதலினால் குறிப்பிட்ட இடத்துல வந்து குறிப்பான தாக்குதலினால் அதனுடைய வேகத்தை காயம் ஏற்படுகின்றது. அதனால் அதனுடைய ஓட்டம் தடைபட்டு வருது. அதனால காயம் ஏற்படுது. அதனால் அந்த நிலைமைக்கு தான் வரணும். சரிதா? இந்த நிலைமையை வந்து வருமம், இதை நாங்கள் வந்து நான் தான் இதை பிரித்தது. வருமம், காயம், வர்மம், காலம் என்று மூன்றாக இந்த நிலையை வர்மம், காலம், அடங்கல், வர்மம், காலம், அடங்கல் என மூன்றாக பிரிக்கலாம். வர்மம், காலம், அடங்கல் என இந்த வர்ம நிலையை 3 பகுதியாக பிரிக்கலாம். அதில் வர்மங்கிறது லைட்டாக ஒன்று பண்ணிக்கிறது. அது அடி இடி, அது அடி வெட்டு இடி, அதாவது தாக்குதல். அடி இடி பட்டு அடி இடி குத்து பட்டால், அது படுவதால் உட்காயம் ஏற்படுவது. அடி இடி குத்து பட்டு உட்காயம் ஏற்படும் தன்மைக்கு வரணும். அப்புறம் காலம்ங்கிறது அது வர்மத்தில் வந்து படுவர்மம் 12, சுடுவர்மம் 96, தட்டுவர்மம் 8 அப்படின்னு இருக்குது. ஆனால் மொத்த வர்மம் என்ன எத்தனைன்னு கேட்டால் 108ன்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து 108 அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வர்மத்தில் தொகை பார்க்கும்போது 108 விட 208 விட நம்ம கூடுதலாக உண்டு. அந்த வர்மத்தில் சொல்லியிருக்காத இடங்களை பார்த்தா கூட அன்கான்சியஸ் ஆக்கி விடணும், அப்படி பண்ணி விட்டுருக்கலாம். அதனால் இடம் அதிகம் உண்டு. துணை வர்மங்கள் மெயினாக 108 சொல்லுவாங்க. இல்லை தட்டு வர்மம் 8, இந்த எழுதிக்கிடலாம். காலம்ங்கிறது படுவர்மம் 12ஐயும் காலம் என்று சொல்லுவாங்க. படுவர்மம் 12, அதனை காலம் என்று கூறுவார்கள். படுவர்மம் ஆமாம், படுவர்மம் 12.
அதனை காலம் என்று கூறுவார்கள். வடுவர் மசம் விளக்கம். சொல்றேன். பட்டவுடன் மாலங்காலம், பட்டவுடன் மாலங்காலம், மாலவிடம் இடத்தினை பட்டவுடன் மாளுகின்ற இடத்தினை நான் நிறைய வேலை செய்யும். அது ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. அது படுவரம்னு சொல்லுவாங்க. அதில் காலம்னு சொல்லுவாங்க. காலம்னு கூட அந்த பேர் கொடுக்குறாங்க எனக்கு. ஏன்னா காலம் என்றாலே அப்படின்னா சாதாரண நம்ம இடத்துல ஒரு இடத்துல ஒரு ஆள் இறந்துட்டாங்க, ஒரு கூட்டம் இருக்கும். நம்ம அப்படி தெருவாக போயிட்டு இருக்கும்போது என்னென்னு கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க ஆள் காலம் ஆகிட்டாங்க. ஆமாம் ஆமாம் காலம் ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆமாம் காலம். இனி ஒன்று என்னோட என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் கூட காலன் எவன் எடுத்துதான் அதுக்கு இந்த எவன் பிளேஸ் தான். அது தெரியுதா? நிச்சயமாக கொண்டு கொடுத்துட்டு அங்கேயே சொல்லுது குடிகெடுத்த பாவிகளை செய் என்னோட செய்யாது என்று இங்கே சாபப்பட்டிருக்கிறார். அதாவது இவர் தான் யாருக்கு என்றால் சிவயோகிக்கு இகத்தில் உள்ள வன்பனுக்கு ஈந்தாயானால் சாவது போல் நரகில் விழுவாய் சொன்னேன். அப்பனே சண்டாளர் தீயாதே சாமி துணையை சொல்லுகிறேன் அப்படி சொல்லிட்டு தான் அதை சொல்லுறேன். நான் எங்கள் ஊரில் எல்லாம் வந்து கேட்டால் கூட நாங்கள் சாதாரண ஆட்கள் வந்து பையன்கள் வந்து கேட்டால் இதே சொல்லி விட மாட்டோம். கலரிக்கலை விசேஷமாக இருக்கும். விளையாடுவாங்கல்ல பயங்கரமாக சொல்லி கொடுப்போம். அது இதுதான் பெருசுன்னு கொண்டு போவாங்க. ஆனால் பெருசு அதில்லை, இதுதான் பெருசு, ரொம்ப பெருசு. அதனால் இந்த இடத்துக்கு காலம் ஒன்று பேர். இனி அடங்கல் தொடர்ந்து தொண்ணூற்றா பேர் ரெண்டாவது அடங்கல். இது வந்து வர்மத்தினுடைய பிரிவு மூணு. நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடங்கல் என்றால் என்ன, காலம் என்றால் என்ன, வர்மம் என்றால் என்ன. அடங்கல் நான் இதுக்கு ஒன்று காலத்துக்கு ஒரு பாடல் கூட எழுதுங்க. காலமாவது காலத்துக்கு ஒரு விளக்கம். 2 வரி பாடல் கூட எழுதுங்க. மூல பாடல். காலமாவது கடினமுற்று கொண்டதென்றால் கிணத்திலே வகுவான குறிகள் தோன்றி விஷம் ஏறுவது போலே ஆகி லைட்டு பற்றுது. அதுக்கு ஒரு சில இடங்கள் வச்சுருக்கோம் இருக்குது. அப்புறம் வந்து எல்லா லைட்டும் ஒன்றா பெற்றோம்னா அதுக்கு தனி இடம் இருக்குது. கொஞ்சம் ரைட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி முக்கியமான பிளேஸுகள் இருக்குது. அந்த இதுகளுக்கு தான் இந்த இடங்களுடைய பவர் அதான் அதாவது இருக்குது. அடங்கல் சுவிட்சு போன்ற தன்மை உடையதாகும். சுவிட்சு போன்ற தன்மை உடையதாகும். வர்மங்களில் சரியாக காயம் கொள்ளும்போது பொறிகள் தளர்ந்து, பொறிகள்னா உறுப்புகள், பொறிகள் தளர்ந்து பிராணகலை
ஆமாம், பொறிகள் தளர்ந்து பிராணகலை ஓட முடியாத நிலையில் மயக்கம் ஏற்படுகின்றது. பிராணகலை ஓட முடியாத நிலையில் மயக்கம் ஏற்படுகின்றது. மயக்கம் ஏற்படுகின்றது. இந்நிலையில் பொறிகள் அதனதன் தொழிலை செய்ய முடியாது. பொறிகள் உறுப்புகள் அதனதன் தொழிலை செய்ய முடியாது. பொறிகள் அதனதன் தொழிலை செய்ய முடியாது. மயங்கி இருக்கும். மயங்கி இருக்கும். அப்போது மயங்கி இருக்கும். அப்போது உயிர் மூச்சுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி வர்ம இடங்கள் அனைத்தையும் தந்தி வேகத்தில் சென்று உயிர்நிலையை மோத வைத்து தந்தி வேகத்தில் சென்று உயிர்நிலையை மோத வைத்து இதயத்தை இயக்கச் செய்து பிராணகலைக்கு உணர்வை கொடுத்து ஜீவன் சுய உணர்வை உண்டாக்குவதே அடங்கலாகும். சுய உணர்வை உண்டாக்குவதே அடங்கலாகும். ரொம்ப அதிகமான விளக்கம் நமக்கு வேண்டாம். நான் புக்கில் நல்ல கிளியராக கொடுத்துருக்கேன். என்ன கையோட மேட்ச்மெண்ட் இதுதான் நமக்கு எல்லாம் கவர் பண்ண முடியும். புக்கில் ரொம்ப தெளிவாக எல்லாம் கொடுத்துருக்கோம். யார் சாதாரணப்பட்டவங்க கொடுக்குறாங்க இல்லை, என்ன பண்ணுறாங்கன்னா வர்மக்கலையை அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஏடுகளையே அப்படியே தொலைச்சி போட்டாங்க. அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏடுகளை இது பண்ண வச்சு அதை பிறகு டைட் பண்ண வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். மறைச்சிடலாம் கொடுக்குறாங்களே. மாந்திரிக கலை வர்மக்கலை ரெண்டையுமே இன்னொரு ஆளுக்கு கொடுக்கக்கூடாது எங்கிறதுக்காக. ஏன்னா அந்த நூலில் சொல்லி வச்சுருக்கான், கொடுக்காதுன்னு யாருக்கும் ஈயாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் கொடுக்கவும் சொல்லியிருக்கான். யாரும் கொடுக்கணும்னு தெரிஞ்சு கொடுக்க வேண்டாமா? இவங்க எல்லாரையும் மறைச்சாங்க. ஆமாம். இப்போ வந்து தெருவில் சண்டை போட்டு இருக்கிற பையங்க வந்து என்கிட்ட கேட்டாச்சுன்னா இன்னைக்கு அரிசி வாங்குறதுக்கு ஜாமான் வாங்குறதுக்கே ஒரு காசு இல்லை. நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு 10,000 ரூபாய் எதாவது நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு அந்த பிளேஸுக்கு கொடுங்கன்னா அது முடியாது இல்லை, நிச்சயமாக முடியாது. அதில் நம்ம பயன்படுத்துகிறவங்களுக்கு டாக்டர்ஸுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு நிச்சயமாக கொடுத்தாங்க. விளையாட்டு கலை எங்கே போச்சு. ஆனால் நான் அவங்களை எல்லாமே இது பண்ண வச்சுட்டு ஓவர் டேக் பண்ணி புக்கை வெளியே போடும்போது வந்து வெளியே போடக்கூடாது. அது ஏன் நான் வெளியே போடுவேன். இது உங்களுக்கு இல்லை, இது டாக்டர்ஸுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு கொடுக்குறதுக்கு அப்படியே வச்சுருக்கேன். சரி, இந்த மாதிரி. ஆனால் இதை நீ நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம். நல்லதான் செய்யலாம். ஆமாம், இதை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அக்குபஞ்சர் பார்த்த பிறகு என்னென்னா ஒரு டோர் மரபுக்கான டோர் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பக்கத்தை நீங்கள் நன்மையை மட்டும் அப்படிதானே அந்த பாயிண்ட்ஸை பார்த்து அந்த நன்மையை மட்டும் அப்படியே செய்கிறீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது வர்மக்கலை என்னுடைய பவர் என்னன்னா அதை அதே இடத்த வச்சு மசாஜ் பண்ணும்போது அன்கான்ஷியஸ் தெரிஞ்சு இதாகிடுது. அதாவது தலைவலின்னா நாங்கள் இதை செஞ்சு வருவோம். உங்கள் என்னது ST8 என்ன இது பண்ணல அது இதை வந்து இது பண்ணி மசாஜ் பண்ணி நிச்சயமாக இந்த கடிய தலைவலி நிற்கும். அந்த மாதிரி பண்ணுறோம். அது கொஞ்சம் கூட இது பண்ணி
விட்டா இங்கே விழுந்துடும். தெரியுதா? அப்புறம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் மசாஜ் கொடுத்தாச்சுன்னா எலும்பும். அல்லாட்டும் இங்கே அது அவங்க சொல்லி கொடுக்குறேன் இல்லை, அந்த இது கொடுக்கும்போது அது எலும்பும். கொஞ்சம் கூட கூடுதலாக கொடுத்துட்டோம்னா இதாயிடும். ஆமாம், கூட 2 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்கும். இவ்வளோ தண்ணி அடிச்சுட்டு வந்து பக்கத்தில் கை இந்த அளவு எத்தக்கூடிய அளவு நின்றுட்டு எவ்வளோவா பேசிட்டு இருந்தேன். கோவம் நல்லா சொல்லி கேட்கும்ட்டேன். எனக்கு கோவம் வந்து மாதிரி தட்டிட்டேன். அப்படியே விழுந்து அப்படியே படுத்தான். நான் 2 மணிக்கு வந்திருப்பான், 2:30 மணிக்கு வந்திருப்பான். ஒரு நாளைக்கு நான் போயிட்டேன். நான் எனக்கு சந்தேகம், அந்த பக்கம் போய் அவன் வர வழியை பார்த்து அந்த இடத்துல இன்னும் அளவாக பேசிகிட்டே இருந்தோம். கொஞ்சம் கழிச்சு ஒரு ஆள் வராது. அவன் கேட்டேன், இந்த பெண்ணுள்ள அவருடைய பேர், இந்த பெண்ணுள்ள அங்கே நிற்கிறானா, இது ஏதாவது பார்த்தீங்களான்னு கேட்டேன். ஆமாம், அவன் அதில் படுத்துருந்தான், விழுந்து இந்த தண்ணி மாட்டி குடிச்சிட்டு தான் போகிறேன் அப்படின்னாரு. 2:30 மணிக்கு. அது இதே பிளேஸ் தான். தெரியுதா? உதவப்பட்டாச்சுன்னா அளவோட கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஆயிடும். கொஞ்சம் கூட ஆகிடுச்சுன்னா நம்ம கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வளர்க்க வேண்டியது வரும். ரொம்ப இதாகிடுச்சுன்னா இதாகிடும். முறிவு காயம் அடிபட்டு காயம் ஏற்பட்டதுன்னா பிழைக்காது. தெரியுதா? ஆமாம், காயம் ஏற்பட்டால் இல்லை, காயம் ஏற்பட்டால் பிழைக்காது. அதனால் ஒரு இடத்த வச்சு ஒரே இடத்த ஒரே புள்ளி வச்சுக்கிட்டு எத்தனை பாயில் இது பண்ணுறோம், நம்ம பல வேலையும் செய்கிறோம். தெரியுதா? இதுலாம் இந்த மாதிரி தொழிச்சு போடுறோம், வேணும்னு பண்ணி போடுறோம். இப்போ அடங்கலைன்னா இந்த மாதிரி எப்படின்னா சாதாரண பழைய ஆயில் மிஷின், தண்ணி அடிக்கக்கூடிய மிஷின், அதில் ஒரு சரடு கேரை போட்டு இழுப்போம் இல்லை, இழுக்கும்போது அது ஸ்டார்ட் ஆகிடுது. அதுபோல் நம்ம இந்த அடங்கல் பாயிண்ட்ஸு அந்த பிராணங்களை அன்கான்ஷியஸாக இருக்கும்போது இந்த முக்கியமான இடத்துல அடங்கல் பாயிண்ட்ஸில் நம்ம இது பண்ணும்போது டக்குன்னு ஷாக்கு, உடம்பு பூரா ஷாக்கு ஆகி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆமாம், அதுதான் அடங்கல். தெரியுதா? அப்படி செய்கின்ற அந்த தன்மைக்கு தான் அடங்கல்னு நம்ம சொல்லுவோம். நுழைங்கிறது காலங்கிறது காலம்தான், காலன் அல்லது காலம் ஆகிட்டாரு. அடங்கல்ங்கிறது அடங்கி கிடக்கிறத தட்டி எடுக்கிறது. அதாவது நம்ம இந்த பல மிஷினை மாதிரி கயிறை போட்டு ஒரு குட்டி பிடிக்கும்போது ஷார்ட் ஆகுது இல்லையா, அதனால நம்ம இதை இயக்க செய்யணும். இயக்க செய்து பிராணங்களையே ஓட வைக்கிறோம். அது போய் டக்குன்னு எல்லா பாயிண்ட்ஸ்லையும் தடங்கள் இருக்கிற இடத்தையெல்லாம் அடிச்சிடும். அப்படி ஆயிடும் அடங்கல். சார் வழங்கிச்சு, புரிஞ்சுதா? வழங்கிச்சு சார். வர்மம் அப்படிங்கிறது காயப்பட்டு அதாவது ஜீவன் ஓடிட்டு இருக்கும்போது பாயிண்ட்ஸில் அடிப்படை வழியில் தடசம் ஏற்படும்போது அது காயப்பட்டு போகுது, அது கடிச்சு முடங்கிடுது. அந்த நிலைமைக்கு உரம் வேண்டியது. அதாவது காலங்கிறது அது ரொம்ப சீரியஸ் ஆகிட்டா, முடிஞ்சிட்டா காயமாயிடும். அது காலம் கொண்டு போயிடும். உடம்பு ரொம்ப பண்ணிண்டு. அப்புறம் மற்ற சில முக்கியமான இடங்களை காலம்னு சொல்கிறான். பரமதேவருக்கு முக்கியமான இடங்களை காலம் சொல்லுவான். இந்த இடத்த கூட கவலை காலம்னு சொல்லுவாங்க. எங்கள் இதில் உங்கள் இதில் எல்4 என்ன ஒன்று சொல்லுவாங்க, எல்லை4. அந்த இது வந்து முக்கியமாக பாருங்க, இது ஒரு முக்கியமான அடங்கல் முறை. அது கவலை அடங்கல்னு பேர். இது என்ன நோய் வந்தாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஊசி தானே துல்லியமாக நீங்கள் இதை பண்ணுறீங்க. மசாஜ் கொடுத்து வாதத்துக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்களா, வாதம் பக்கவாதத்துக்கு எல்லாம் கொடுக்குறீங்களா நீங்கள்? ஊசியாக அல்லது மசாஜ் என்னண்டா மசாஜ் கொடுக்குறோம், இடத்துல கொடுப்போம். ஆனால் அன்கான்சியஸாக கிடக்கிறவங்கள வெளிப்படைய வைக்கணும்னா இதே பாயிண்ட் தான். அதுக்கு வந்து திறவுகோல்னு சொல்லுவோம். திறவுகோல் தெரியும், திறவுகோல். ஆமாம், அதுக்கு கேட்பாங்க. இந்த பர்மா பற்றி நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் உங்களுக்கு திறவுகோல் ஏதாவது தெரியுமான்னு கேட்பாங்க. நூல்களும் இருக்குது. அடுத்த நூல் நான் எழுத போனேன், திறவுகோல் 12 நூல் சேர்த்து ஒன்றா வச்சுருக்கேன். எல்லாமே திறவுகோல். பயங்கரமாக இருக்குது. வெளியிடறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி சொல்லிங்கன்னு கேட்டால் இப்படி தானே சொல்லணும். தைரியத்து வர சாரி போட்டு கொடுக்கணும். நம்ம சாரி போட்டு வச்சா போடுமா? கரெக்டாது. திறவுகோல்னா அப்படி தெரியுதா? அதான் உணவத்தில் அந்த டெக்னிக் பயங்கரமான விளையாட்டு திறவுகோல் தெரியும். ஆனால் இதில் இந்த பக்கம் இருக்குது. தெரியுதா? இந்த விரலில் இந்த பக்கம் பிடிக்கணும். சப்போஸ் வந்து அன்கான்சியஸ் ஆகிறவங்களாம் எப்படி பிடிச்சாங்கன்னா பக்கத்தில் நாங்கள் வந்து பக்கத்தில் நிறைய பேர் நிற்பாங்க. அவங்களுக்கு யாருக்கு நான் எப்படி எங்கே பிடிச்சி எழுப்புறேங்கிறதே தெரியாது. இதுதா வித்தியர் வந்து அவர் எங்கே பிடிச்சாரு, ஆனால் எப்படி பிடிச்சிருந்தாரு, எந்த வேலையும் வேலை எங்கேயுமே தெரியாது. பார்த்துருங்க இந்த பாயிண்ட். இது வந்து இங்கே இது ஃபுல்லாக எங்கே பிடிச்சாரு, இது என்ன
அதுவுமே ஒரு வரணும். இது இங்கே இந்த மாதிரி டவுட். அதாவது டெஸ்ட் பார்க்குறது நல்லா நினைக்கிறேன். டெஸ்ட் பார்க்கணும்னா அது கரெக்டாக என்னென்ன அப்படிங்கிறாரு. அது முடியாது. டெஸ்ட் பண்ண வரணும். இந்த விரல் ரெண்டு தெரியுதா? தெரியுது. இந்த ரெண்டு இங்கே இருக்கு. சரி. அந்த பழக்கம். ஆமாம். இது பண்ணி இப்படியே வந்து லைட்டாக அமுக்கு அதான் இது பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து இங்கே லைட்டாக வர வந்து அப்படியே வந்து சென்னி லைட்டாக வர வந்து அப்படி வந்து புதிய நடு இந்த மாதிரி லைட்டாக வர அப்படியே வந்து நட்சத்திரம் திருவிழா அது பண்ணி அப்படியே வேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல அப்படியே அமைக்கி வந்து இந்த இடத்துல இப்படி இப்படி தட்டினாலும் சரி இப்படி தட்டினாலும் சரி. நான் எங்கே கொஞ்சம் கூட வச்சு சொல்கிறேன். சரி. இப்படி கை வச்சு அதுக்கு மேலே தெரியுதா அது பண்ணிட்டு இந்த முதல் பக்கம் இந்த மாதிரி பின்பக்கம் தெரியல. முன்பக்கம் இந்த மாதிரி 3 தடவை இனி இங்கே இருந்து இறக்கி இங்கே இருந்து இறக்கி இந்த லெஃப்ட் சைடில் இருந்து இது பண்ணி ரைட் சைடில் இங்கே இருந்து அப்புறம் இந்த பக்கத்தில் இருந்து இங்கே இருந்து தொடங்கி இந்த பக்கம் அப்படி 3 தடவை தெரியுதா? அப்படி இங்கே இருந்து இறக்கி இந்த பக்கம் 3 தடவை இங்கே இருந்து இறக்கி இந்த பக்கம் 3 தடவை திருப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி நட்டலும் முடிவு கடைசி இந்த மாதிரி 3 தடவை பண்ணிட்டு இங்கே இருந்து பண்ணி இதுக்கு வந்து ஆயில் போட்டு முடிச்ச பிறகு கொஞ்சம் போட்டு விட்டுரும். சரி சரி. அல்லாட்டு கை நினைக்கிறது நம்ம இப்படியே நம்ம இது பண்ணுற அளவுக்கு வந்துக்கூடாது. பண்ணி என்ன போட மாட்டாங்க இப்படியே 3 பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம் லைட்டாக சரி பண்ணிட்டு கை அதுதான் இந்த மாதிரி இங்கே பண்ணி சுங்காட்டி அதில் செய்யலாம். இதான் நீவி விடுறது சார். இதான் நீவி விடுறதுன்னு சொல்றாங்க. ஆமாம். நீவி விடுறதும்போது இந்த மாதிரி வர்மா பாயிண்ட்ஸ் வரும்போது கையில் எடுத்துட்டு வரலாம் அப்படிச்சு அந்த இடத்துல அமுக்கும்போது ஒரு சில நோய்களுக்கு நமக்கு தீர்க்க வேண்டிய வரும். அந்த இடத்துல வரும்போது லேசா அழுத்தம். ஆமாம். அதுக்காக இடத்துல வரும்போது அதை விட்டுடணும். இந்த இது வந்து இந்த எப்படி சொன்னாங்களா இந்த இடத்துல காய விட்டாரு இது அப்படி தான் பிடிக்கும். இங்கே இருந்து இது வந்து அசோகாட்டு சொல்லியிருக்கு. கையை பிடித்த அசோகாட்டு அசோகாசம்னு சொல்லுவாங்க. அசைவு காட்டு இது பண்ணி உச்சியில் தட்டுறது இப்படி தான். இந்த மாதிரி கால் தட்டுறது இந்த மாதிரி காலையில் பண்ணிட்டு அந்த மாதிரி படுது அப்படியே படுது பார்த்து வந்து ஒரு முறை அவ்வளோதான். சந்தேகம்ன்றது ப்ராக்டிக்கலாக பார்த்து எங்கேயுமே இது பண்ண மாட்டாங்க. பாருங்க உடனே டச் பண்ணிப்போம். படிக்க மாட்டாங்க.
ரெண்டு ஒன்றா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அதான் இந்த பக்கம் வந்து தட்டுறோம். சரி சரி. இலக்கு முறையில் வரும்போது இந்த மாதிரி சரி. இந்த பாக்கெட்டில் ரெண்டு பென்சில் வெள்ளு சில வெள்ளு தான் பண்ணுவாங்க. இது பண்ணணும்னா நம்ம அந்த பேனாவை மத்திய வச்சுட்டு அப்படியே நம்ம பண்ணணும். கொண்டே குறியது இப்போ அந்த இடம் வரும். அப்புறம் வந்து ஒட்டினா இருக்காது. ஒட்டணும் சொல்லுங்கள். சரி, சீலங்கல்லி. அது சொல்லுங்க. சீலங்கல்லி ஒரு சார் நீங்கள் பேசுகிறது கேட்கணும் எங்களுக்கு. அளவு ஆமாம், அளவு ஒட்டை. அவங்க கரெக்டாக இருக்கும் ஒட்டை. ஒட்டைகள் இந்த பரமா சீலங்கல்லி. அடுத்தது சென்னி வரணும். சென்னி வரணும். முகத்தில் கொஞ்சம் லேசாக வச்சுருக்கேன். இது வந்து சென்னி வரணும். இது வந்து ரெட்டை வரணும். இரட்டை வரணும். வந்து ரெண்டு பக்கம் இருக்கும். இரட்டை வரணும். ரெண்டு சேரும் கூட போட்டு வச்சிடலாம். அது சார் முன் சுவாதிக்காரம். முன் சுவாதிக்காரம். கடுவாய்க்காலம். கடுவாய்க்காலமா அது ஒட்டினா இருக்காது. கொஞ்சம் திரும்புங்க. அது திரும்புங்க. இதுலேருந்து ரெண்டு நல்லா சொல்லுங்க. கடுவாய்க்காலம். இதுவும் ரெட்டை வரணுமா? ஆமாம், ரெட்டை வரும். கடுவாய்க்காலம். இது ரெண்டு பேர் அவனுக்கு ரெண்டு பேர் தான் இருக்கு. அந்த அளவு நம்ம பொருத்தமாக சொல்லுகிற நேரத்தில் உங்கள் உடம்புல ஏன் கையை கொண்டு வச்சோம்னா வித்தியாசம். அதான் நம்ம பார்த்துக்கணும். மற்றபடி உடம்புக்கு ஒரு கண்டு நமக்கு அந்த ஏரியா தெரிஞ்சுக்கணும். தெரியுதா? இந்த இவ்வளோ தான் இருக்குது, அந்த அளவு இந்த இடத்துல தான் வருமா இருக்குது, இந்த இடம் தான் நான் கண்டுபிடிச்சிக்கிற முடியும், அதில் நீங்களும் கண்டுபிடிச்சிக்கிற முடியும். மற்றபடி அளவு வைக்கணும்னா ஓரளவுக்கு அவரவருக்கு கை தான் அவருக்கு தான் இருக்கும். மேல் முடிச்சு. மேல் நெட்டல். மேல் முடிச்சு. மேல் நெட்டல், மேல் அடிச்சு. திரும்புங்க. திரும்ப வரும். இருக்குல்ல, இந்த மேல் முடிச்சு வருமோ அது மேல் நெட்டல் வருமோ. இந்த நோய் காய்ச்சல் இருமல் குணப்படுத்தணும்னா இந்த மாதிரி பண்ணும்போது இருமல் கடிக்கலாம். மெயினாக பண்ணலாம். வந்துச்சா? நாசிக்காலம். திரும்ப நாசிக்காலம். நாசிக்காலம். குருண்டு குற்றி. செவியில் உள்ளது. கரெக்டாக. இந்த பா போட்டு வட்டலாம். உள்ள இல்லை இதாக இருக்குல்ல, அதை ஒட்ட கூட முடியும். வேண்டாம் விடணுமா? தேவையில்லை. இதடா புரிந்துரு. அளவாடி கோணை சென்னி. அளவாடி கோணை சென்னி. சொல்லுங்க. வேற விளக்கம் சொல்றதா சொல்லுங்க. இந்த இடத்துல வாய் திறக்கிற இடம் ரெண்டு அளவு திறக்கும் போது இந்த லாஸ்ட் இது வரும். இந்த ரொம்ப இது பண்ணிடுச்சுன்னா நம்ம ப்ரெஷர் கொடுத்தாச்சுன்னா வாய் பிளந்து வரும். ஆமாம், வாய் பிளந்து வரும். சுழியாடி வருமானு சொல்லுவாங்க. அளவாடி கோணை சென்னின்னு சொல்லுவாங்க. ஒட்டு வரணும். ஒட்டு வரும். ஒட்டு வரணும். நாடி அருகு பற்றி. நாடி அருகு பற்றி ஒட்டு வரணும். கண்ணு தள்ளு வரணும். கண்ணு தள்ளு வருமா? இது ரெட்டை வரணும். ரெட்டை வருமா? ரெட்டை வருமா சேர்ந்து நடு கழுத்து. இந்த மாதிரி இது பண்ணிச்சுன்னா அங்கே பாதிக்கும். இது நர்வ்ஸ் பூரா பாதிக்கும், பிரெயினோட பாதிக்கும். வாதம், விரைகள், நடுக்கம் எல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புரிய காலம். புரிய காலம். கண்
புரியத்தினுடைய மத்தி. ரெட்டை வரும். இது ரெட்டை வருமா? இது தலைவலி நரம்பு சம்பந்தமான நோய்கள் வரும். ஆனால் தலைவலி குணப்படுத்துறதுக்கு லைட்டில் மசாஜ் கொடுத்தாச்சுன்னா பயன்படுத்தலாம். பொற்சை காலம். பொற்சை காலம் இந்த இது என்ன குழி, இந்த குழி என்ன பேர் சொன்னோம்? பிடரிக்காலம். 2 விரல் இருக்குல்ல, இந்த இது வந்து பிடரி காலத்திலிருந்து 2 விரல் இருக்குல்ல பொற்சை காலம். இது வந்து இதுவும் அப்படிதான். நேர் நரம்பு, பெரிய நரம்பு வரமும், பெரிய வரமும், ரொம்ப கொடூரமான வரமும். அதனால் இது நோய் தீர்க்கிறதுக்கும் லைட்டில் மசாஜ் கொடுத்தாச்சுன்னா நோய் தீர்க்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். நரம்பு வலி, அயற்சி, தளர்ச்சி, நடுக்கம். ஆமாம். ஸோ அடங்கல்ல வரும். அடங்கல் இது வரும். அடங்கல்ல இந்த மாதிரி முக்கியமான வரம்புகள் நிறைய வரும். அது அளவோட நம்ம பயன்படுத்துகிற மாத்திரை கணக்காக்கி இது பண்ணணும். கும்பிடும் காலம். கும்பிடும் காலம் நேற்று நாள் திறந்தது நெருடகி கிழதாக திறந்த காலம். கண்ணாடி காலம். கண்ணாடி காலம். கண்ணாடி காலம். கண்ணாடி காலம் முக்கியமான வருமா? அது உடனே மயக்கம் வந்துடும். ஐயோட்டு அப்படியே கீழே விழுந்துருவாங்க. எழுப்புறதுன்னா 3 நாளையிலே இதாகிடும். கொண்டைக்கொல்லி. சார் நல்ல உங்கள் வாயில் சவுண்ட் வரும். இது கொண்டைக்கொல்லி. இந்த வருமோ சீரங்கொல்லி. தெரியுதா? சீரங்கொல்லி. அப்புறம் சென்னி வர்மம் இல்லை, முன்சுவாய் வர்மம். வரிசை சொல்லலாமா? இல்லை பரவாயில்ல, வரிசை சொல்லுங்க. இது கும்பிடுங்காலம், கண்ணாடி காலம், நாசி காலம். இது புருவத்தின் மத்தியில் புருவ காலம். இது இருட்ட வருமம். இது வந்து சென்னி வருமம், முக்கியமான வருமம். பட் மெதுவாக இதாகிடும், அன்கான்சியஸ் ஆகிடும். இது வந்து அளவாடி கோணச்சென்னி அல்லது சுழியாடி வருமானு பேர். இது வந்து வாய் பூட்டிடும். இதில் திறந்து போகும். பூட்டியிருக்கிற வாய் அப்படியே திறந்து போகும். இது பண்ணினா கூட நமக்கு திறக்க முடியாதாகி ரொம்ப பாதிக்கப்படும். இது வந்து கடுவாய் காலம். கடுவாய் காலம் ரொம்ப பாதிப்பு. இந்த கொட்டை தலைமுறைய நரம்பு மண்டலத்தில் ரொம்ப பாதிக்கும். இது வந்து கண்ணு தள்ளி வருமோ. இது நரம்பு கண் ஒன்று தள்ளிக்கிறோம். ரொம்ப அயற்சி தோணும், ஜன்னி, மயக்கம் எல்லாம் வந்துடும். பயங்கரமான வருமோ. இது இலக்கம் இல்லை. திரும்ப இது வந்து மேல் படிச்சு வருமோ அல்லது மேல் நட்டல் வருமோ. இது வந்து நட்டல் ரொம்ப பாதிக்கும், பிரெயின் பாதிக்கும். கண்ணிலிருந்து தண்ணி இந்த மாதிரி இது வரும், மயக்கம் வரும், விழுந்துருவாங்க. அப்புறம் மருத்துவத்தன்மைக்கு பயன்படுத்தணும்னா இந்த சளிக்கட்டு, தும்மல், சைனஸ் சம்பந்தமான நோய் தீர்வுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆமாம் ஜன்னி அடங்களுக்கு கூட பண்ணலாம். நல்ல ஒரு பிளேஸ். 2 இதையும் பயன்படுத்தலாம். நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். திரும்புங்க இல்லாச்சுல பொறிச்சை காலம் இல்லை. திரும்ப இந்த பொறிச்சை காலம். பொறிச்சை காலம் இது வந்து இதனுடைய 2 விரலுக்கு மேலே தான் பிடரி காலம் இருக்குது. பிடரி காலம் நம்ம வடவருமம் 12 உள்ள வருமம். பிடரி காலம், காலம் என்றால் காலமாயிற்று பொருள், ரொம்ப அபாயமான வருமம். அதனுடைய கீழே 2 விரலுக்கு கீழே பொறிச்சை காலம். பொறிச்சை காலம் அப்படி தான். அந்த பிடரி காலத்தினுடைய அதே குணங்கள் பொறிச்சை காலத்துக்கு உண்டு. நரம்பு நடு, நல்ல தளர்வு, ஜன்னி, மயக்கம், நிறைய கடினமாக முறிவுபட்டாச்சுன்னா இறந்து போகிறதுக்கே வாய்ப்பு உண்டு. பயங்கர வரும். ஆனால் அது வந்து நோய் வர்றது. இனி வந்து நோய் தீர்க்கின்ற முறையில் பார்க்கும்போது மசாஜ் கொடுத்தாச்சுன்னா
இந்த தலைவலி, இருமல் கோளாறுகள், கண் மயக்கம், இதுகளெல்லாம் ஜன்னியும் பிடிக்கலாம், தீரும். மசாஜ் அது வந்து மசாஜ் லைட்டாக கொடுக்கணும். ரொம்ப பயங்கரமாக கொடுத்துட்டோம்னா டேஞ்சரஸ். வாமிட்டிங், வாந்தி, ஜுரம், நாங்கள் தான் பயன்படுத்துகிறோம். நெஞ்சொலி, கணேசனில் 3200 கொடுத்த பிறகும் இதுக்கு 500 திருப்பி வாங்கிவிட்டார். சரி போட்டு அவருக்கு கஷ்டம் பட்டுட்டாய் மாட்டிட்டாச்சுட்டு அதையும் கொடுத்து அவர் எதுக்கு பயன்படுத்தினாருன்னா நல்ல இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்தலை. நல்ல காரியம் தான் அது வேற. இந்த கையில் ஒரு பெரிய வட்டருவா எடுத்துட்டு வாங்கினாரு, எடுத்துகிட்டு வந்தோம். இந்த கையில் அவர் எப்படி பிடிச்சிக்கிட்டாரு, வெட்டுங்கன்னாங்க. தெரியுதா? அதான் பறிச்சு பண்ணி கொடுக்குறேன். வெள்ளீரல் காரியங்கள் வரும் வந்து 2 பேர்களுக்கு மேலே. சொல்லுங்க. வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க பேசுங்க. காரிடல் ஓரமோ லொகேஷன் பேச்சிற்கான இடம். லொக்கேஷன் வந்து நிப்புல இருந்து 2 விரலுக்கு மேலே. கீழே வெள்ளீரல் கீழே உள்ள காமிச்சிடறாங்க. கீழே உள்ள காமிச்சிடறாங்க. வா அடுத்த வெள்ளீரல் சொல்லிடுங்க. வெளியிடலா வெளியிடல் வளம் வந்து நிப்புல இருந்து சரியாக ஒரு விரல் கீழே. ஆதிவர்மம் ஆதிவர்மம் தொப்புள். ஆதிவர்மம் தொப்புள் ஒட்ட வேணாம். அடிபட்டால் ஆமாம், கரெக்டாக தொப்புள். குத்துவர்மம் 33 குத்துவர்மம். குத்துவர்மம் தொப்புளுக்கு கீழே தொப்புளுக்கு கீழ் 6 2 விரலுக்குள்ள முத்திரகாலம் 2 விரலுக்குள்ள குத்துவர்மம். மூத்திர காலத்திலிருந்து 2 விரலுக்குள்ள அதை நிற்கும் போது இருந்தாலும் நம்ம இது பண்ணிடுவோம். இருந்தாலும் கம்ப்ளீட்டாக போட வேண்டியிருக்குல்ல, அன்னைக்கு அதை பண்ணி போட்டுருவோம். அடுத்தது சார் கச்சை காலம். கச்சை வர்மம். கச்சை காலம். கச்சை காலம். கச்சை காலம் இது வந்து ரெட்டை வர்மம். கச்சை இது வந்து தெரியுதா? கையை எடுத்து திரும்புங்க. கையை கொஞ்சம் கையை முன்னாடி. இந்த இதனுடைய இந்த எலும்பு விழா இடுப்பெலும்பு இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு விரலுக்கு மேலே இந்த பாகம் வரும். இந்த பாகம் வரும். பேர் கச்சை காலம். கச்சை காலம். கச்சைனா பொதுவாக ஆண்கள் வேஷ்டி கட்டும்போது அந்த இடத்துல சொருகுவாங்க. அது எள்ளுருக்கி வர்மம். எதிர்க்கு வருமோ? ஆமாம், தூசி வர்மத்திலிருந்து 2 விரலுக்கு கீழே. தூசி வர்மம்னா நிப்புள் இருந்து 2 விரலுக்கு கீழே. எதிர்க்கு வர்மம். தண்டு வர்மம். தண்டு வர்மம் வந்து ஆண்குறியினுடைய ஆரம்ப மேல்பாகம். எழுத்து வர்மம். எழுத்து வர்மம். எழுத்து வர்மம் அது கைக்கு இந்த பக்கம் இந்த கையை கொஞ்சம் இந்த குழி கீழ்குழி. பிராண அடக்கம் அரங்கு வர்மம். பிராண அடக்கங்கிறது இதுதான். எழுத்து வர்மங்கிறது இதுதான். அரங்கு வர்மங்கிறது இதுதான். பெரிய வர்மம் இது. அக்குள் வர்மம். ஆமாம், அக்குள் வர்மம். அக்குள்ங்கிறது கைக்குழை கை இருப்பாங்க. காக்கட்டை கணையின் காலம். சொல்லுங்க. காக்கட்டை தோளில் மையமாகும். டீட்டெயில் சொல்லுங்க. கைகள் லொகேஷன். இது வந்து லொக்கேஷன் தோல் மத்தியில். கை பலமாக காய விட்டாச்சுன்னா கை கால் வழங்காது, கை வழங்காது, சுளுக்கு, கை தளர்ச்சி இந்த மாதிரிலாம் வந்துடும். ஆசான் காலம். அது வந்து ஆசான் காலம் வந்து கீழே பிறப்பு சொல்லுவாங்க. நாளைக்கு படம் பதைக்கால் வர்மம். பதைக்கால் வர்மம் வந்து இந்த அரையாப்பு காலம். கால் குற்றி வர்மம். குற்றி வர்மம். கார எலும்பின் முடிவு. ஆமாம், கையை வச்சு கட்டுங்க.
கார எலும்பின் தோள்பட்டை எலும்பின் பொருத்து தோள்பட்டை எலும்பினுடைய பொருத்து பேரை சொல்லுங்க. குற்றி வர்மம். குத்தி வர்மம். குற்றி தமிழ்நாடு குத்தி தான். குத்தி வர குத்தி காலம் வந்து கிழக்கு. இது வந்து குற்றி வர்மம். நம்ம கை பெருவிரல் கவளி வர்மம். கை பெருவிரல் கவளி வர்மம். இது கவளி வர்மங்கிறது அதிகமாக காயப்பட்டானது நல்ல வரமும் ஏற்கும். மற்றபடி பெரிய இலக்கு முறைகள் உண்டு. அல்லது அடங்கல் திறவுகள் உண்டு. அன்கான்சியஸாக இருக்கிறவங்கள அனுப்பினா இளம்புவாங்க. ஒரு முக்கியமான வர்மம். ஆமாம், முக்கியமான வர்மம். இலக்கு முறையும் கூட அடங்கலில் ஒன்றாகும். அடங்கல்களில் ஒன்றாகும். மெயின் அடங்கல்கள் கவலைக்காலம். உள்ளங்கை வெள்ளை வர்மம். உள்ளங்கை வெள்ளை வர்மம். அதுவும் அப்படிதான். கனமாக காயம் ஏற்பட்டுனா கை கால் தளர்ந்து போகும், கை வழங்காமல் போயிடும். அதே நேரத்தில் காயப்பட்டு கிடக்கிறவங்களையும் லைட்டாக மசாஜ் கொடுக்கும்போது அதெல்லாம் கிளம்பி விடுவாங்க. அது திறவுகள் கூட முக்கியமான வர்மம் கவலைக்காலம். புஜவர்மம். புஜவர்மம் மேலே சொல்கிறேன். புஜவர்மம் இந்த குடி இந்த சைடில் மேல்கை பொருத்தின் கீழ் கார எலும்பின் முடிவில் இந்த கார எலும்பின் கை பொருத்தினுடைய கீழே கை பொருத்தின் கீழே முடிச்சு முக்கியமான வரும். இது இருமல், சளிக்கட்டு இதுக்கெல்லாம் மசாஜ் கொடுக்கலாம். மறுபடி காயம் ஆயிட்டா கை தளர்ந்து போகும். தளர்வு ஜன்னி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு. வசை நரம்பு வர்மம். கை மணிக்கட்டுக்கு மேல். வசை நரம்பு வர்மம். கை வெள்ளை இந்த மணிக்கட்டினுடைய 3 விரல் மேலே. இந்த மணிக்கட்டிலிருந்து சரியாக 3 விரல் மேலே. இது 3 விரல் மேலே இந்த இரு பெரும் நரம்புகளுக்கும் மத்தியில் அதிகமாக காயப்பட்டா இதில் காய வைக்கும்போது பலமாக ஊன்றி பிடிச்சாச்சுன்னா ஜன்னி தோன்றும். இதயம் ஆடும். நரம்பு பெயின் இதெல்லாம் வரும். தட்சணை எடுக்கும் காலம். தட்சணை எடுக்கும் காலம். புறங்கையில் பாகத்தினுடைய உள்ளங்கை வெள்ளை வர்மத்தினுடைய நேரே ஆப்போசிட் சைடு பேக்கில் இருக்கும். அது ரொம்ப காயப்பட்டாச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளங்கை வெள்ளை வர்மத்தில் காயப்படும் போது என்னெல்லாம் அஃபெக்ட் பண்ணுமோ இதுவும் அஃபெக்ட் பண்ணும். இப்போ உடம்பு இந்த கை வந்து பலம் கலந்து போகும். இதற்கு சொர்ண காலம் என்ற பெயரும் உண்டு. ஆமாம், இதற்கு வந்து சொர்ண காலம்னு சொல்லுவாங்க. தட்சணை இருக்கும் காலங்கிறது சொர்ண காலம்னுட்டு இன்னொரு பேர் உண்டு. கோச்சி வர்மம். கோச்சி வர்மம். இது கை இந்த இடத்துல பட்டாச்சுனாலும் ஆமாம் கை கோச்சி வலி, கை தளர்வு, இல்லை கை உணங்கி போகும். கொஞ்சம் 2-3 வருஷம் கழிச்சாச்சுன்னா காய் சரியாகிட்டுனா பக்கவாதத்தில் கண்டிப்பாக கொண்டு விட்டுரும். இந்த மாதிரி பெரிய முக்கியமான பிளேஸ். கை குளச்சி வர்மம். சிறுவிரல் ஆரம்பிக்கும் இடத்துடன் கொஞ்சம் உள் சைடு கை குளச்சி வர்மம். சிறுவிரல் ஆரம்ப மூட்டிலிருந்து கொஞ்சம் உள் சைடு உள் பக்கமாக இருக்கும். சுளுக்கு வர்மம். அடுத்து சுளுக்கு வர்மம் கை மூட்டினுடைய உள்கண்ணின் உள்பாகம். இந்த கையுடைய உள்பாகம், இந்த உள்கண்ணினுடைய உள்பாகம் இது சுளுக்கு. இதை பிடித்தா இதே முறையிலும் ஆடும். நர்வ்ஸு தளர்ந்து போகும். பலம் கைகளுடைய பலம் அப்படியே இதாகிடும். பெருவிரல் மணிக்கண் வர்மம். இது
இது சரியான நல்ல பெரிய வருமம். அதிகமாக காயப்பட்டால் இறந்து போகும். மற்றபடி ட்ரீட்மெண்ட் மசாஜ் கொடுத்தாச்சுன்னா கிளம்புனாலும் தளர்வு ஜன்னி எல்லாம் வரது வாய்ப்புண்டு. திருப்பி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மாற்றிக்கணும். அதனுடைய இந்த பக்கம் நிறைய பக்கம் இந்த மூலையை பார்த்தாச்சுன்னா லைட்டாக ஒன்று அதுவும் மணிக்கண் இந்த வரணும். இந்த இனத்தை சேர்ந்தது தான் இந்த பக்கம். சரிங்களா? அன்கான்சியஸாக இருந்தாச்சுன்னா எலும்பும் மணிக்கண் இனத்தை சேர்ந்த இன்னொரு வரணும் வந்து அடிபட்டு அன்கான்சியஸாக இருந்தாச்சுன்னா குணாயிரும். இது வந்து அன்கான்சியஸ் ஆகிடும். அது என்னுடைய பெயர் தங்கராஜ் வைத்தியர். என்னுடைய ஊர் வந்து சிதறால், குமரி மாவட்டம். நான் வந்து வர்ம நிபுணராக இருந்து கொண்டிருக்கின்றேன். சொந்த ஊரிலும் கூட வர்மா ட்ரீட்மெண்ட் சிகிச்சையை பற்றி செய்து கொண்டிருக்கின்றேன். அங்கே வந்து ஏவிஎன் கிளினிக் சிதறால் என்ற ஸ்தாபனத்தில் போட்டு நான் நடத்தி வரேன். அங்கே ட்ரீட்மெண்ட் வர்மா ட்ரீட்மெண்ட் நடத்தி வரேன். அதோடு கலை பிறரும் பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அந்த மாதிரி இதையும் வைத்துட்டு இருக்கிறேன். இப்பொழுது சித்தா மருத்துவமனை மிஞ்சரை குமரி மாவட்டம் அந்த வளாகத்தில் வைத்து நாங்கள் அக்குபஞ்சர் டாக்டர்ஸுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மறுபடியும் நான் இங்கே கல்லூரியிலே வர்மா கலை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதற்காக இன்றைக்கு தமிழகத்தின் பல்வேறு பிரதேசங்களிலிருந்தும் வந்திருக்கின்ற அதாவது வர்மக்கலை பயில்வதற்காக வந்திருக்கின்ற அக்குபஞ்சர் டாக்டர்ஸ் சித்தா டாக்டர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய நன்றி. அப்புறம் நமக்கு பார்க்க போனோம்னா வர்மக்கலையை பற்றி தெளிவாக சொல்ல வேண்டும். அதாவது வர்மம் என்றால் என்ன, அதனுடைய பிரிவுகள், அதனுடைய இலக்கு முறைகள், அடங்கல்கள் என்கிறத தெளிவாக கற்றுக் கொடுக்க வேண்டும். வர்மாவில் எத்தனை பிரிவுகள் இருக்கின்றது. அதாவது படுவர்மம் 12, தொடுவர்மம் 96, அதனுடைய தட்டு வர்மம் 8. அந்த மாதிரி அந்த கலைகள் எங்கே இருக்கின்றது, அதனுடைய தட்டு வர்மத்தினுடைய எஃபெக்ட் என்ன, அந்த தொடுவர்மத்தில் பட்டால் என்ன எஃபெக்ட், அடங்கல் என்றால் என்ன, அதனுடைய யூஸ் என்ன, காலம் என்றால் அதனுடைய யூஸ் என்ன, நரம்புகளுடைய இயக்கங்கள், நரம்புகளை இயக்கி கொடுக்கறதுனால அதனுடைய நன்மை தீமை என்னங்கிறத பற்றி நாங்கள் விளக்கமாக சொல்லிக் கொடுப்போம். வர்மம்னா என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும் ஐயா. வர்மம் என்னங்கிறது, வர்மம் என்கிற உயிர் சக்தி, அதாவது உடம்பில் உள்ள உயிர் சக்தியானது உயிரை இயக்க பாதை வழியாக சுற்றி கொண்டே இருக்கும். உடம்பு புறா சுற்றி கொண்டே இருக்கின்றது. உயிர் ஓட்டமானது உயிர் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த இடத்தில் அடி, இடி, வெட்டு, குத்து ஆகியவையால் காயம் ஏற்படுகின்ற நேரத்தில் வர்ம ஓட்டமானது அந்த சரம் நின்று விடுகின்ற இடையில் நின்று விடுகின்றது. அப்பொழுது உடம்புக்கு மயக்கம், ஜன்னி இப்படிப்பட்ட தொந்தரவுகள் வருகின்றது. அந்த நிலைமைக்கு, அந்த மயங்குகின்ற நிலைமைக்கு அல்லது ஜன்னியாக கிடக்கின்ற அந்த நிலைமைக்கு வர்மம் என்று பெயர். அதனை இன்னும் நாங்கள் அதை பிரித்து சொல்லணும்னா, காலம் என்றால் என்ன, காலம் என்று சொல்கிற வர்மம் காலம் என்று சொல்லுகிறாங்க, அடங்கல் என்று சொல்லுகின்றார்கள். காலம் என்றால் 12 வர்மம், அதாவது படுவர்மம் 12ஐயும் காலம் என்று சொல்லுவார்கள். ஏன் காலம் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அது கடினமானது. காலமாகிவிட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு இறந்து விட்டான் பொருள். அது மாதிரி கடினமான ஒரு தன்மை உடையது. அப்புறம் படுவர்மம் 12, அதுவும் தொடுவர்மம் 96, அதுவும் நம்ம போட்டாச்சுன்னா காயம், உடம்பில் காயம் பட்டு அவளுக்கு ரொம்ப நோய்களையும் விளைவுகளையும் வாதம், வர்மம் போன்ற நோய்களை கொடுக்கும். அதனால் அது வர்மம். இனி அடங்கல் என்றால் ஜீவன் அடங்கி இருக்கின்ற இடம். அந்த வர்மத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை நாம் அந்த நரம்புகளை, அதாவது அடங்கல் என்று சொல்லுகின்ற அந்த பிளேஸுகளில் இருக்கின்ற நரம்புகள், முக்கியமான நரம்புகள், அந்த இடத்த நம்ம ஆணியை கொடுத்து விரலை கொடுத்து இயக்கும் போது உயிர் ஓட்டம் தடைபடாமல் ஓடுகின்றது. அதாவது உடம்பை ஒரு குலுக்க ஏற்படுத்துகின்றது. அதன் வழியாக அந்த அடங்கி இருக்கின்ற ஜீவன் ஓட ஆரம்பிக்கின்றது. அந்த ஜீவன்கிற சரம் ஓட ஆரம்பிக்கிறது. அப்போது அன்கான்சியஸ், அதாவது ஞாபக
மனைவியாக கிடக்கிறவங்க, ஞாபகம் இல்லாமல் கிடக்கிறவங்க எழுந்திருப்பாங்க. அது அடங்கல்னு சொல்லுவோம். அந்த முறையை பற்றி நான் இப்போது அது எங்கெங்கெல்லாம் இருக்குது, மொத்தமாக அந்த வர்மம் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத பற்றி சொல்லி கொடுக்கலாம், பிளேஸ்களாக கணிச்சு கொடுக்கலாம். அவங்க சத்தம் பாருங்க சார். இல்லை போட்டோம். அது படவர்மம் 12ல் முதல் வர்மம் கிளர்த்த காலம். அதை நம்ம இப்போ காமிப்போம். இந்த 2 புருவங்களுக்கும் மத்தி நெற்றி நடுவு புருவம், அது ரொம்ப முக்கியமான வர்மம். அடிபட்டா அன்கான்சியஸ், ஜன்னி, இந்த மாதிரி வரும். இதெல்லாம் நம்ம இழப்பு முறைகள் எல்லாம் பயன்படுத்தி இது பண்ணணும். அதிகமாக காயப்பட்டு முறிவு ஏற்பட்டிருந்தால் இறந்தே போகும். அப்படிப்பட்ட கடினமான பிளேஸ். ஆனால் தலைவலி இந்த மாதிரிப்பட்ட நோய்களுக்கும் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலாம். பொதுவாக லிமிட்டாக நம்ம அமைக்கும்போது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அது அதிகமாகிட்டுன்னா ராஜராக போயிடும். அடுத்தது நம்ம வர்மம், அது நெற்றி மத்தி நம்ம வர்மம்னு பேர். பொதுவாக அப்படிதான். கடினமாக காயப்பட்டிருந்தால் அபாயமான இடம். பிறகு ட்ரீட்மெண்ட் முறைப்படி தலைவேதனை, இந்த தலை ஆட்டம், அன்கான்சியஸ்னஸ், அதுக்கெல்லாம் மசாஜ் கொடுத்தோம்னா அது க்யூர் ஆகிடும். அடுத்த பாயிண்ட் முன்சுவாதி வர்மம். அது இந்த முடிந்த, அதாவது இந்த முடி ஆரம்பிக்கின்ற இடத்துல மத்தியில் நேர்கோட்டில் இப்படி இருக்கும். இதுவும் தான் இதில் உள்ள வர்மங்கள். மொத்தமே கண்டத்துக்கு மேல் உள்ள வர்மங்கள் ரொம்ப முக்கியமான வர்மங்கள் வேண்டியது. அடுத்தது கொண்டை கொல்லிங்கிறதுக்கு ஒரு அதில் சொல்லுவாங்க. இந்த நெற்றி திருட காலத்திலிருந்து இல்லை, நெற்றி நடுவில் இருந்து 8 விரல், அவரவர் கையினால் 8 விரல் மேலே இருக்கும். பிறகு அதுவும் ரொம்ப முக்கியமான வர்மம். கனமாக அடிபட்டதுன்னா கனமாக அடிபட்டது என்றால் மாண்டே போகும், அது சந்தேகம் கிடையாது. பிறகு தலைவலி, ஜன்னி, அன்கான்சியஸ்னஸ், கடினமான தன்மைக்கு இதில் மசாஜ் கொடுத்து நோயை மாற்றலாம். அதனால் தன்மை உள்ள எவ்வளோ சிறப்பு தன்மை வாய்ந்த இடங்கள். ஏலன் சார் சிறுகுலி சீரங்கொல்லி சீரங்கொல்லி தான் சொல்லப்படுறது சார். இனி வைக்கிறது இது கொண்டை கொல்லி. கொண்டை கொல்லியிலிருந்து அவரவர் கையினால் ஒட்டையின் கீழ் சொல்லுவாங்க. ஒரு சான் ரொம்ப முக்கியமான மரண வாயில் சொல்லுவார்கள் இதனை. அப்படின்னா சாருடைய ஒட்டை. ஒட்டைங்கிறது எப்படி சார்? ஒட்டைங்கிறது ஒரு சான். எப்படி நம்ம நடிக்கிற விடாது மட்டுமா ஒரு சான் அவருடைய கைக்கு கரெக்டாக இருக்கும். ஒட்டை அதாவது கரெக்டாக வச்சுக்கணும். அதான் நமக்கு விசேஷம். ரொம்ப முக்கியமான வருவோம். மரண வாயில் சொல்லுவார்கள். அடிபட்டா காயப்பட்டதுன்னா இறந்தே போகும். அது மாறாக இந்த உடம்பில் ஓடுகின்ற முக்கியமான நரம்புகள் அந்த இடத்துல 100க்கும் மேற்பட்ட நரம்புகள், மெயின் நரம்புகள் சங்கமாகி ஆகுது. அதனால தான் அந்த இடத்துல அடிபட்டா நம்ம டேஞ்சர்னு சொல்கிறோம். இனி குடரிக்காலம். குடரிக்காலம் சொல்லும்போது இந்த பின்பக்கத்து குழியாகும். பின்பக்கத்து குழி குடரிக்காலம். இனி பொற்சை காலம்.
அது சரியாக இது பண்ணும்போது இந்த அளவுக்கு இந்த முடி முடிக்கின்ற இடம், முடி இது பண்ணுகின்ற இடம், இதனுடைய ரெண்டு விரல் இருக்கலாம். அதாவது இந்த பிடரி காலத்துடைய 2 விரல்களை பற்றிய காலம் என்னாலும் மத்தி, இந்த தோல் புயத்தினுடைய மத்தியும் கொஞ்சம் பின்னாடி திரும்புங்க. சரி இருக்கா? இது கொர்ச்சை காலம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வர்மம். அதாவது பிடரி காலத்தினுடைய 2 விரல்கள் கொர்ச்சை காலம் ரொம்ப முக்கியமான வர்மம். நரம்பு வலி, மூளை கோளாறு, அதுக்கெல்லாம் லைட்டாக மசாஜ் கொடுத்தாச்சுன்னா நல்லா இருக்கும். அப்புறம் மேல் முடிச்சு வரணும், அல்லது மேல் நட்டல் வரணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான வரணும். 2 தோள்பட்டை இருக்கும், மத்தியில் இருக்கும். இது அடிபட்டு காயம் ஏற்பட்டுனா நட்டல் பாதிக்கப்படும், உடம்பு கூறி போகும். ஆனால் மசாஜ் கொடுத்தா, லைட்டாக மசாஜ் கொடுக்கும்போது அன்கான்சியஸ்னஸ், உடம்பு பெயின், நட்டலில் உள்ள நோய்கள் அதெல்லாம் மாற்றலாம் லைட்டாக மசாஜ் கொடுத்து. அப்புறம் இது கும்பிடுங்காலம், ரொம்ப அபாயமான இடம், ரொம்ப முக்கியமான இடம். அப்புறமா பாயிண்ட்ஸ். இனி இது புருவ காலம், கண் புருவத்தினுடைய மத்தியில் இருக்கின்றது. இதில் அசைவு கொடுத்து பல நோய்களையும் குணப்படுத்தலாம். பல நோய் என்றால் தலைவலி, தலை சுத்து, அது மாதிரிப்பட்டவங்களுக்கு மசாஜ் கொடுக்கலாம். இது நட்சத்திர காலம், கண் புருவத்தினுடைய கீழ் கண் பகுதியில் இருக்கின்றது. இல்லை முக்கியமான இடம் நட்சத்திர காலம். அதில் அடிபட்டா உடனே மயக்கம், கனமாக அடிபட்டுட்டா மயக்கம் வரும், நம்ம டேஞ்சரில் கொண்டு விட்டுடும். ஆனால் அதிலையும் தலைவலிக்கும், மயக்கம், டயர்ட்னஸ், இதெல்லாம் மசாஜ் கொடுக்கலாம். லைட்டாக மசாஜ் கொடுத்தாங்கன்னா இப்படிப்பட்ட நோய்கள் தீரும். அப்புறம் கண்ணாடி காலம். கண்ணாடி காலம் மூக்கின் மத்திவர், மூக்கின் நடு கண்ணாடி காலம். கண்ணாடி காலத்தில் கனமாக அடிபட்டு முறிஞ்சிட்டுன்னா ஆள் இறந்தே போகும், அவ்வளோ பெரிய வருமம். மசாஜ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த இடத்துல காயப்பட்டுன்னா இங்கே மசாஜ் கொடுத்து இது பண்ணலாம். அப்புறம் சென்னி வருமம். சென்னி வருமம், இது சென்னி வருமம். சென்னி வருமத்தில் மெதுவாக அடிபட்டாலும் மயக்கம் வரும். ஆனால் கனமாக காயப்பட்டுன்னா அதுக்கு தடையே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய இடம். மெதுவாக அடிபட்டால் மயக்கம் வரும். அந்த மயக்கத்தினை எழுப்புறதுக்கு அடங்கல் முறைகளை பயன்படுத்தி எழுப்பலாம். அப்புறம் காது சிறுதண்டு வருமம். வந்து வடவரமம் 12 ஒன்று காது செரு தண்டை பற்றி இருக்கும். காது செரு தண்டு அருகில் பற்றி சிறுதண்டு வருமம். வடவரமம் 12 ஒன்று ரொம்ப முக்கியமான வருமம். அடிபட்டா, ரொம்ப கனமாக அடிபட்டா மண்டே போகும். பிறகு அதில் ட்ரீட்மெண்ட் முறை, சிகிச்சை முறையாக கொண்டு வரும்போது தலைவலி, கண்டத்துக்கு மேலுள்ள காயங்கள், நரம்பு வலிகள், அதற்கெல்லாம் மசாஜ் கொடுக்கலாம். அப்புறம் கீழ் செவிக்குட்டி வருமம். கீழ் செவிக்குட்டி வருமம் அதுவும் அப்படிதான் ரொம்ப முக்கியமான வருமம். கீழ் செவிக்குட்டி வருமத்தை பொறுத்த வரையிலும் இந்த மேல் வாயில் ஏதாவது நோய்கள், மேல்வாய் பல்லு வலி, அந்த சம்பந்தமான பல நோய்கள் வந்தாலும் அதை குணப்படுத்தலாம். அன்கான்சியஸுக்கும் பயன்படுத்தலாம்.
நாசி காலம். நாசி முனையில் கருதும் நாசி முனையில் நாசி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாசி முனையில் இருக்கும். அதை போதை அருந்தி மயங்கிட்டா இதில் லைட்டாக மசாஜ் கொடுத்தா போதை தெளியும். சுண்டிட்டா தலை ஆடும் வரைக்கும். அப்படி 2-3 ஆச்சு. இந்த தலைவலிக்கும் பயன்படுத்தலாம் மசாஜ் முறை. அப்புறம் மேல்காடி வர்மம். இந்த உதலுக்கும் நாடி வலிக்கும் மத்தி மேல்காடி வர்மம். இது முக்கியமான வர்மம். நோய் தீர்ப்பதற்கு, அதாவது கீழ்த்தாடையில் உள்ள பல் வேதனை, பல்வலி, இந்த மாதிரிப்பட்ட வலிகளுக்கு அந்த இடத்துல மசாஜ் கொடுக்கும்போது குணமாயிடும். அப்புறம் ஒட்டு வருமம். நாடி அருகு பற்றிய குழியிலாகும். ஒட்டு வருமம் நாடி அருகில் இருக்கின்றது. நாடி அடியில் ஒட்டில் இருக்கின்றது, ஓரத்தில் இருக்கின்றது. குருந்து குச்சி. இது நவமத்துடைய பேர் குருந்து குச்சி. காலின் உள்ள இது அடிபட்டால் மயக்கம், அன்கான்சியஸ், ஜன்னீலாம் வரும், பெரிய வரும். இனி பெரிச்சல் வருமம். அதனுடைய நேராக 2 விரலுக்கு மேலே பெரிச்சல் வருமம். இது ரொம்ப முக்கியமான வருமம். ஆனால் கன்னத்தின் மேல் வருகின்ற சில நோய்களுக்கெல்லாம் மசாஜ் கொடுத்து குணப்படுத்தலாம். கழுத்துடைய மையப்பகுதி கண்ணுதல் வருமம். ரொம்ப டேஞ்சரானடா. உறக்க காலம். படவரம் மண்ணில் உள்ளது. இங்கு கனமாக இது படவரமும் மண்ணில் உள்ளது. உறக்க காலம். இங்கு அடிபட்டால் உடனே மயங்கும், ஜன்னி, தளர்வு எல்லாம் வரும். ரொம்ப காயம் கொண்டுட்டோம்னா இறந்து போயிடும். ஆனால் மசாஜ் கொடுத்து உடனே 3.25 நாளைக்குள்ள எழுப்பிடலாம். கடலாடி வர்மம். கடலாடி வர்மங்கிறது இந்த தொண்டை சங்கோட பற்றிய முனையிலாகும். இது ரொம்ப முக்கியம். சங்கு வரைக்கும் தலை ஆடும். இந்த மாதிரி டேஞ்சரஸ் வரும். அடுத்தது நாப்பித்தள்ளி வருமா. சங்கனுடைய முடிவு இறக்கமான பகுதி பெரிய வருமம். சங்கு ஆடிவிடும். சுமை வருமம். இந்த நெஞ்சினுடைய கீழ்குழி சுமை வருமம். இது குழி ரொம்ப அபாயமானது. படுவர்மம் 12 உள்ளது. படுவர்மம் காலம் 12 காலங்களில் உள்ள முக்கியமான இடம். முக்கியாச்சுன்னா ரொம்ப இதாகும், ஷாக் அடிக்கும்.
திரும்பி காலம் ரொம்ப மயக்கம் வரும். அன்கான்சியஸ் ஜன்னி இந்த மாதிரி போட்டால் கடினமான விளைவுகள் ஏற்படும். காம்போதிரி காலம். இது காம்போதிரி காலம். இங்கு வாய் இடிப்பட்டு வாய் பூட்டி இருந்தால் திறக்கிறதுக்கு திறவுகளாகவும் பயன்படுத்தலாம். நன்மையை தரும். காதடைக்கு இது காதடைக்கு வருமா? ரொம்ப முக்கியமான இருக்கு. காதடைக்கு வருமா? கடுவாய் காலம். இது கடுவாய் காலம் ரொம்ப முக்கியமான தலை வரைக்கும் அன்கான்சியஸில் வரும். ரொம்ப இதாயிரும். கொண்டை நரம்பு வர்மம். இந்த நரம்புடைய கொண்டை கடிப்பான பாகம் கொண்டை நரம்பு வர்மம். கொண்டை நரம்பு வர்மம்னு பேர். அடிப்பட்ட ஜன்னி வரும், மயக்கம், சுருக்கு இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் வரும்.